ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். நிறைய பேர் நான் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது, சில செக்லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம். அது உங்களோட விருப்பம். அது செக்லிஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இந்த ரீல்ஸை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். உங்களோட விஷயம் தான் அது. முக்கியமாக ஒரு மாதம் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், அப்படின்ற மைண்ட் செட்னால நீங்கள் ஃபுல் டைம் அந்த ஜாப்பை குட் பண்ணக்கூடாது. ஃபுல் டைம் ட்ரேட் ஆகலான்னு இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்டாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, ரெகுலராக லாஸ்ட் 6 மந்த் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? இது ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ட்ரேடிங்கும் நீங்கள் பண்ணுறீங்கிறப்ப ப்ராப்பராக ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஏன்னா ட்ரேடிங்கில் நமக்கு முக்கியமான நெக்ஸ்ட் லெவல் உங்களை கொண்டு போகிறது ட்ரேடிங் ஜேர்னல் தான். ட்ரேடிங் ஜேர்னலை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதை அப்டேட் பண்ணோம்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அப்போ தான் புரியல் கிடைக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம், ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். இன்னுமே அதான் ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸாகவே வச்சுருப்போம். ப்ரீ டிஃபைன்ட், அதாவது உங்களுக்கு இதான் லாஸஸ், இதான் என்ட்ரி, இதான் டார்கெட், இதான் ஸ்டாப் லாஸ்னு ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது, சைக்காலஜி எமோஷன் எதனால் ஆகிறாங்கன்னா ப்ராப்பரான ரூல்ஸ் இல்லாதனால தான். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்னா நமக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம், லாஸ் அதிகமாக ஆக மாட்டோம் அப்படின்னு தான். எமர்ஜென்சி ஃபண்ட் என்னடா ட்ரேடிங்கை வச்சு நம்ம பண்ணாலுமே நமக்கு பேக்கப் சோர்ஸ் இருக்கா? ஏன்னா ட்ரேடிங்கில் எல்லா மாதமே ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எந்த ட்ரேடராலுமே பெரிய அளவுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரேட் யாராலுமே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் நாம் ரன் பண்ணல. மார்க்கெட் ஃபேவராக நமக்கு போச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். நமக்கு அன்ஃபேவராக போகுதுங்கிறப்போ நமக்கு லாஸ் ஆக தான் செய்யும். அதுதான் உண்மை. ஸோ அந்த டைமில் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட், அது பேக்கப் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம், இன்கம், உங்கள் ப்ராஃபிட் உங்கள் ஜாப்பை தாண்டி பெரிய அளவுக்கு இன்கமாக இருக்கா அப்படிங்கிறது, அந்த அந்த ப்ராஃபிட் உங்கள் செலவை பூர்த்தி செய்தா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஸ்ட்ராட்டஜி இப்போது மார்க்கெட் ஒரு 3 மாதம் ட்ரெண்டிங்கில் இருக்கும், ஒரு 3 மாதம் ரேஞ்சில் இருக்கும். புரியுதுங்களா? சில டைம் ரொம்ப ரொம்ப வால்ட்டிலாக இருக்கும். அந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் செட் ஆகுதா உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சும்மா ஒரு மாதம் ப்ராஃபிட் வருது, ஒரு மாதம் பே அவுட் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் டைம் ட்ரேட் ஆகக்கூடாது. சில மாதம் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கணும். எமோஷனல், நிறைய பேர் எமோஷனல் தான். இது எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுனா ரிவெஞ்ச் ட்ரேடு, ஓவர் ட்ரேடு, ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வேணும். ஸோ அதெல்லாம் உங்களால் முடியுமா? ஏன்னா எமோஷன்னால தான் நம்ம இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டே நிறைய பேர் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கேபிட்டல் எப்போ சேஃபாக இருக்குன்னா நம்ம ப்ராப்பர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்கும். நம்ம கேபிட்டல் சேஃபாக இருந்தாலே நம்ம மைண்ட் செட் ரொம்ப காமாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுறப்ப காமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம என்னதான் சார்ட்டை பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் அதில் உட்காந்தாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நம்ம இன்னொரு பிஸ்னஸ் இல்லை பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி போயிட்டு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னுமே ஒரு நல்ல ஐடியா அப்படின்ற ஒரு புரிதல். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் அனலைஸ், ஓன் ரிஸ்க் பண்ணிட்டு ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க என்ன